மதுரை சித்திரை திருவிழா பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் KJ பிரவீன்குமார் ஆலோசனை நடத்துகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமரேசன் வழங்க கேட்கலாம். குமரேசன், இந்த சித்திரை திருவிழாவை முன்னிட்டு என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? இந்த ஆலோசனையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் முக்கிய விதிமுறைகள் என்ன? விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பாக யுவராணி, மதுரை மக்களின் பிரம்மாண்டமான திருவிழா வரிசையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைணவம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் விளங்குகிறது. இந்நிகழ்வில் மதுரை மாவட்டம் மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்தும் மதுரை மாவட்டமே விழாக்கோலம் கூடும் அளவிற்கு லட்சக்கணக்கான மக்கள் இந்த வைணவத்தில் கண்டு ரசித்து விழாவில் கலந்து கொள்வார். முக்கியமாக கள்ளழகர் தரிசனம் செய்து அழகர் கோவிலில் இருந்து மதுரை வரை விழாக்கோலமாம் கொண்டிருக்கும். மதுரை மாவட்டம் அழகர் கோவிலில் அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பொதுமக்கள் கூடும் இடங்களில் முன்னேற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு மற்றும் குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அனைத்து துறைகளையும் அலுவலர்களை அழைத்து மதுரை மாவட்ட கலெக்டர் KJ பிரவீன்குமார் அழகர் கோவில் மண்டபத்தில் இன்று ஆலோசனை நடத்தினார். தற்போது காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து அனைத்து பகுதிகளும் நேரில் பார்வையிட்டு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பதற்காக விரைவான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மதுரை மாவட்ட கண்காணிப்பாளர் தலைமையில் 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார் எனவும் அவர் தெரிவித்தார். இந்த அறிவிப்பின் போது மதுரை மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயன், மாவட்ட வருவாய் அலுவலர் அன்பழகன், இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் ஹரிஹரன் ஆகியோர் உடனிருந்தனர். யுவராணி, மதுரை சித்திரை திருவிழா பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குமரேசன். இந்த சைட்லேருந்து ஒரு என்ட்ரி இந்த சைட்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட அவர்களே வந்துட்டு மதுரை காவல் கண்காணிப்பாளர் இன்று காலை நேரடியாக நாம் இங்கே ஆய்வு எடுத்தோம். கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் வந்துட்டு நம்ம கள்ளழகர் கோயிலுடைய பாதுகாப்புக்காக வரப்போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மாநகர சார்பில் கூட வெளி மாவட்டத்திலிருந்து கூட நிறைய காவலர்கள் வர போகிறாங்க. காவல் ஆணையாளர் வந்துட்டு அந்த குறிப்பான எண்ணிக்கை வந்துட்டு உங்களுக்கு தெரிவிச்சோம். அந்த மதுபான கடைகள் விடுமுறை சொல்லிக்கலாம். டாஸ்மாக் கள்ளழகர் மதுரை மாநகரத்துக்கு நோக்கி போகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆண்டந்தோறும் மூடக்கூடிய நடவடிக்கை வந்துட்டு மாவட்ட நிர்வாகத்திலிருந்து எடுத்துட்டு இருக்கோம். அது இந்த ஆண்டு கூட தொடரும். HRNC மூலமாக வந்துட்டு இந்த ஆண்டு சில கூடுதலான மண்டகப்படிகள் எல்லாமே போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 450க்கும் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். இது முழுமையாக வந்துட்டு நம்ம ப்ரெஸ் ரிலீஸில் கொடுக்கும் போது இந்த அனைத்து விவரங்களும் வந்துட்டு